நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் 5வது வருடம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜூமில் உபன்யாசத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியால் இந்த உலகுக்கு அளிக்கப்பட்டது குருவாயூரப்பன் மேல் தொடுக்கப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம். தசகம் 96. பகவத் விபூதய ஞான கர்ம பக்தி யோகாச்ச. அதாவது நம்ம இது வரைக்கும் நாராயணியம் பார்த்துட்டுக்குச்சே நமக்கு தெரியும், அந்த பகவத்கீதையினுடைய அப்படியே அடியொற்றி எல்லாம் ஒன்றொன்னா வந்துட்டே இருக்கு. நம்ம இது காலம் வரைக்கும் அந்த பகவத்கீதை மட்டுமல்ல, பாகவதத்தினுடைய முழு சாரம், அந்த பாகவதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடியது பாகவதத்தினுடைய ஒவ்வொரு இதற்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்களையும் பார்த்து வந்தோம். இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, அந்த பாகவதத்திற்கே மணியாக விளங்கக்கூடிய மகாபாரதத்திற்கே ஒரு உச்சத்தை தரக்கூடியதான ஸ்ரீமத் பகவத்கீதை. அந்த கீதையில் இருக்கக்கூடிய விசேஷங்களை இந்த ஒரே அத்தியாயத்தில் பட்டத்திரி அடைக்கிறார். அவருடைய ஒவ்வொரு அவதாரத்தையும் ஒவ்வொரு அத்தியாயத்தில் ஒவ்வொரு தசகத்தில் அவர் சொல்லிடுறார். நம்ம நிறைய பார்த்தோம், ராமாயணமாகட்டும் அல்லது நிருசிம்மாவதாரமாகட்டும், ஒவ்வொரு அவதாரத்தையும். இதற்கு அடுத்தது என்னென்னா உத்தம பக்தி. இப்போ ஞான கர்ம பக்தி யோகத்தை பற்றி சொல்கிறார். அடுத்தது உத்தம கர்மம், உத்தம பக்தி. அந்த உத்தம பக்தியிலேயே விசேஷமாக விளங்கக்கூடியது அதற்கு அடுத்தது பிரம்மத்தினுடைய வழிபாடு. பிரம்மம்னா என்ன, அதை பற்றி நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், பிரம்மம்னா என்ன. பிரம்மம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்ததாக சொல்லப்படக்கூடியது வேதம், அடுத்ததாக சொல்லப்படக்கூடியது அவதாரம், பகவானுடைய முழு பாதாதி கேச வர்ணனம். அவ்வளோதான். இன்னும் 4 தசகங்கள் தான் இருக்குது இதை முடித்து. இதில் ஞான பக்தி கர்மயோகங்களை பற்றி சொல்கிறார். முதல் ஸ்லோகமானது ஏன்னா கரண்ட் போயிட்டு வந்தது, அதான் பார்த்தேன் நான் கொஞ்ச நாளி. தொம் ஹி பிரம்மைவ சாக்ஷாத் பரமுரு மகிமன் அக்ஷராணாம் அகாரஹா தாரோ மந்திரேஷு ராஜ்ஞாம் மதுரசி முனிஷு த்வாம் பிருகு நாரதः அபி பிரஹ்லாதோ அதானவாம் அதவானாம் பசு சுஷ சுரபிஹி பக்ஷினாம் வைனதேயோ நாகநாம் அஸ்யந்த சுரச அரிதிபிஹி ச சோதசாம் விஸ்வமூர்த்தே. அதாவது, ஹே விஸ்வமூர்த்தி, அதிக மகிமை உடையவனே, விஸ்வமூர்த்தி, எல்லாவற்றிற்கும் தலைமையாக விளங்கக்கூடியவனே, தாங்களோ சாக்ஷாத் பரபிரம்மே ஆகிறீர். தொம் ஹி சாக்ஷாத் பரபிரம்ம ஏவ, தாங்கள் சாக்ஷாத் பரபிரம்மம். இதைத்தான் பாகவதம் முழுமையாக சொல்கிறது, இந்த பரபிரம்மம் அப்படிங்கிறது தான். அந்த பரபிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்குறார். இதில் தசமஸ்கந்தம், அதாவது 10வது அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறார். அதனுடைய விவரணத்தை இங்கே சொல்கிறார் பாருங்க. அக்ஷரங்களுக்குள் அகாரம் எது? துவம் அக்ஷராணாம் அகாரஹா. மந்திரங்களுக்குள் பிரணவம், மந்திரேஷு தாரஹா. அரசர்களுக்குள் மனு மகாராஜன், ராஜாம் மனுகு. அரசர்களுக்குள் நீங்கள் முனி, அதாவது மனு மகாராஜன். முனிஷு பிருகு, முனிவர்களுக்குள் பிருகு முனிவன். ஏன்னா பிருகு முனிவர் ஒத்தரால் தான் நம்ம பார்த்தோம், நாராயணியத்திலேயே பார்த்தோம், இந்த பாகவத்திலையும் பார்த்தோம், இதை 108 திவ்யதேச வைபவத்திலையும் அனுபவித்தோம். பிருகு முனிவர் யார் தடுத்தாலுமே நேர பகவானுடைய கடைசி எல்லை வரை உள்ளே போகக்கூடியவர். அதனால தான் முனிவர்களுக்குள் பிருகு முனிவர் அப்படிங்கிறார். நாரதா அபி அசி, நாரதராகவும் தாங்கள் இருக்கின்றீர்கள். அரசர்களுக்குள் பிரகலாதன், அரசர்களுக்குள் மனு மகாராஜன் மனு, அசுரர்களுக்குள் பிரஹ்லாதன். தானவானாம் பிரஹ்லாதா,
பசுக்களில் காமதேனு, பசுஷு சுரபிகி, இவைகள் பக்ஷிகளுக்குள் கருடன், வைனதேயன், பக்ஷீணாம் வைனதேய, நாகங்களுக்குள் நாகானாம் அனந்தக, அனந்தன் இருக்கின்றீர். இதற்கெல்லாம் மேலே நதிகளுக்குள் கங்கையாகவும் விளங்குகின்றீர் அப்படின்னு சாதிக்கிறார். இதே விஷயத்தை பிராமண பக்ஷர்கள், அதுக்கு அடுத்திருக்கு யஜ்ஞங்களுக்குள் யஜ்ஞமாகவும் வீரர்களுக்குள் அர்ஜுனனாகவும், இப்படியும் நிறைய விஷயங்கள் சொல்கிறார். இதே விஷயத்தை பாகவதம், ஸ்ரீமத் பகவத்கீதை சாதிக்கிறது பாருங்க. இது பகவத்கீதையினுடைய 10வது அத்தியாயம். மகர்ஷீணாம் பிருகு ருத்ராணாம் சங்கரஸ்சாம் சங்கரசாமி வித்தேசோ யக்ஷர அக்ஷசம் வசூனாம் பகவ ச அஸ்மி மேரு சிகரீணாம் அகம். 11 ருத்ரர்களில் நான் சங்கரன், யக்ஷர்கள் அரக்கனில் குபேரன், 8 வசுக்கள் பகவான் பாவகன் என்பது நீங்கள் உணர்வீர்கள் அப்படிங்கிறார். அடுத்தது மகர்ஷி நான் பிருகு அகம் கிரமேபியோ அக்ஷரம், அக்ஷரங்களுக்குள் ஒற்றை எழுத்து அக்ஷரம் அகாரம். அதற்கடுத்தது யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோ அஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலயா. இப்படி ஒன்னொன்னே சொல்லிகிட்டே வர்றார். இதில் நிறைய பாரு. அஸ்வக்த சர்வ விரக்ஷானாம், மரங்களுக்குள் நான் அரசு. தேவரிஷீனாம் ச நாரத, தேவரிஷிகளில் நான் நாரதர். கந்தர்வானாம் சித்திரரதக, சித்தானாம் கபிலோ முனிகி, கபிலரும் பகவானுடைய அவதாரம் தான் அப்படின்னு சொல்லுவார். உச்சைஸ்ரவசம், அதாவது குதிரைகளுக்குள் நான் அஸ்வத்து குதிரைகளுக்குள் நான் உச்சைஸ்ரவம். வித்திமாம் அமிர்தோத்பவம், இப்படியாக எதற்குள் நான் விசேஷம் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வர. இதே தாத்பரியத்தை தான் நம்முடைய மலர்களின் நாள் மல்லிகை அப்படின்னு கண்ணதாசன் எடுத்து பண்ணினார் இல்லையா. அதற்கு அடுத்ததாக அவர் சொல்றார், பிராமணியானாம் பலிஷ்டம் கிரது சுஷ ஜப யஜ்ஞோசி வீரேஷு பார்த்தோம். இப்போதான் பார்த்தோம், யஜ்ஞங்களுக்குள் நான் ஜபயஜ்ஞம், வீரர்களுக்குள் நான் பார்த்தன். பக்தானாம் உத்தவஸ்தம், பக்தர்களுக்குள் நான் உத்தவர். பலமசி பலினாம் தாம தேஜஸ்வினாம் துவம் நாஸ்யந்தஸ் த்வத் விபூதே விகசததிசயம் வஸ்து சர்வம் துவமேவ துவம் ஜீவஸ்துவம் பிரதானம் யதிக பவதுருதே அன்ன கிஞ்சத் பிரபஞ்சே. இந்த பிரபஞ்சத்தில் தாங்கள் இல்லாமல் யாதொன்றும் இல்லை, அப்படிப்பட்டது ஒன்றுமே இல்லை அப்படின்னு முடிக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் தாங்கள் இல்லாமல் கிஞ்சித்தும் இல்லை, கிஞ்சித்து ந தத்து, எதுவுமே இல்லை. தாங்கள் பிராமண பக்தர்களுக்குள் பலி சக்கரவர்த்தி. என்ன பிராமணியானாம் பலிகி, பிராமண பக்தன் அவர்களுக்குள் பலி சக்கரவர்த்தி. யஜ்ஞங்களுக்குள் ஜபயஜ்ஞம், வீரர்களுக்குள் அர்ஜுனன், வில்லாளிகளுக்குள் ராமன் சொல்லுவார். இதே இதில் 10வது ஸ்லோகத்தில் வீரர்களுக்குள் நான் அர்ஜுனன் அப்படின்னு பகவான் இதில் சொல்கிறார். வீரர்களுக்குள் அர்ஜுனனாகவும் இருக்கின்றீர் அப்படிங்கிற. வீரேஷு பார்த்தகா அசி, பக்தர்களுக்குள் உத்தவன். நம்ம இந்த உத்தவருடைய கதையை கேட்டோம். இப்போ தான் ஸ்ரீமன் நாராயணத்தில் ஒரு 4 வாரங்களுக்கு முன்னாடி தான் உத்தவருடைய கதையை கேட்டோம். பக்தானாம் உத்தவகா துவம் பலானாம் பலம், பலமுடையவர்களுக்குள் நான் பலம், தேஜஸ் உடையவர்களுக்குள் நான் தேஜஸ். விபூதிக்கு, இப்படிப்பட்ட தங்களுடைய விபூதிக்கு there is no end, entirety, ஃபுல்ல எதுவுமே முடிவே இல்லை அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்திரி. ஸ்பஷ்டமாய் பிரகாசிக்கின்ற மேன்மையுடைய எல்லா பொருள்களும் தாங்களே. இதில் அது என்ன, ஸ்பஷ்டமாய் பிரகாசிக்கின்ற மேன்மையுடைய எல்லா பொருள்களும், ஒவ்வொரு அழகான வார்த்தைகள். அப்போ மற்ற பொருள்கள்லாம் பகவான் இல்லையா? உடனே கேள்வி கேட்பா இல்லை, கேட்கிறவா கேட்பா இல்லையா? எல்லாமும் வந்தான். அதற்குள் கொஞ்சம் உத்தம். உடம்பு இருக்கு, இந்த உடம்புக்கு ஒவ்வொரு உறுப்பும் தேவைதான், நகமும் தேவை, முகமும் தேவை இல்லையா? இருந்தாலும் உடம்பிற்குள்ளே சேஷ்டம்னு சொல்லிக்க எதை சொல்றா? கண்ணை சொல்றா.
இல்லையா? அந்த மாதிரி எல்லாமே சிரேஷ்டம்தான். ஸ்பஷ்டமாக பிரகாசிக்கக்கூடிய மேன்மையுடைய எல்லா வஸ்துக்களும் தாங்களே. இன்னும் சொல்ற, ஜீவஹா துவம், ஜீவனும் தாங்கள், பிரதானம் துவம், பிரகிருதியும் தாங்கள், இந்த பிரபஞ்சத்தில் தாங்கள் இல்லாமல் யாதொன்றும் இல்லையே. பகவானே, எல்லாமே நீதானே, நீ இல்லாதது ஏதாவது இருக்கா? இதைத்தானே பகவத்கீதையில் நீயே சொல்லிருக்க, இதுனா அதுனா அதுனா இதுனா, இப்படி எவ்வளோ உருட்டிருக்க நீ, இல்லையா? இவ்வளவும். இதில் இன்னொரு விஷயம் பாருங்க, பகவான் எல்லார்கிட்டையும் சொல்லலை, அர்ஜுனன்கிட்ட மட்டும்தான் சொல்கிறார். ஒரே ஒரு சிஷ்யன் தான் அர்ஜுனனுக்கு. அப்போ வேறு யாரும் அதை கேட்குற நிலைமையிலேயே இல்லை. அர்ஜுனன் எதுக்காக கேட்டான்? அவனுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம், அந்த பயத்தினால அர்ஜுனன் கேட்டான். இவர் ஏன் இதை சொல்கிறார்? தனக்கு வந்திருக்கிற வியாதி அது தானாக தன்னுடைய கர்மாவினால் வந்த வியாதி இல்லை, தான் எடுத்துக்கொண்ட வியாதி. தன்னுடைய ஆச்சாரியன்கிட்ட இருந்து அந்த வியாதியை வாங்கி கொண்டார் இவர். அந்த ஆச்சாரிய பக்தி, ஆச்சாரியனுக்கு தான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அபிலாஷை அதீதமாக செய்ய வேண்டியதாக அவருடைய வியாதியை தான் வாங்கி கொண்டார். வியாதியை வாங்கி அதை அனுபவிச்சார். அந்த வியாதியை வாங்கினது இவருடைய கர்மா இல்லை, அதை அனுபவித்த க்ஷணம் இவருடைய கர்மா. ஆனால் பகவானிடம் பிரார்த்திக்கிறார், இது வியாதி உண்மையாகவே என்னுடைய கர்மாவாக இருந்தால் எனக்கு வந்திருக்கும், இது நான் ஏற்றுக்கொண்டது கிருஷ்ணா, என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிருஷ்ணா. நான் இன்னும் எவ்வளோதான் தசகங்கள் பாடுவேன், 96 தசகம் பாடிட்டேன், இன்னும் 2-3 தான் பாக்கி இருக்கு, அதுக்குள்ளே என்னை ஏற்றுக்கோயேன் அப்படின்னு கெஞ்சுறார். அதற்கு இன்னும் அவர் சொல்லிகிட்டே வர, ஒவ்வொரு வர்ணங்களுக்கும் யார், இந்த வர்ணனில் யார், அந்த வர்ணனில் வேத மார்க்கத்தில் யார், கொஞ்சம் இந்த 10வது சர்க்கத்தை டச் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா அதில் முக்கியமாக விளங்கக்கூடிய பக்தியை பற்றி, பக்தியினுடைய பிரபாவத்தை பற்றி எடுத்து சொல்கிறார். தர்ம வர்ணாசிரமாணாம் ஸ்ருதி பத விகிதம் त्वत्परत्वेन भक्त्याः कुर्वन्तो अन्तर्विराके विकसति शनैः सञ्जयन्तो लभन्ते सद्दा स्फूर्तिस् अप्रियत् आत्मक अखिल पदार्थेषु भिन्नेष्वभिन्नं निर्मूलं विश्वमूलं परममहमिति तद्विबोधं विशुद्धम्. அருமையான வார்த்தை. அதாவது பிராமணன் முதலிய வர்ணங்களுக்குள் அதில் முக்கியமானது எது? பிரம்மச்சரியம் முதலிய ஆசிரமங்கள். வர்ணன் முக்கியம் இல்லை, வர்ணம் முக்கியம் இல்லை, அதில் ஆசிரமங்கள் தான் முக்கியம். நீ எதை எடுத்துக்கொள்ளுகிறாய் அப்படிங்கிறது தான் முக்கியம். 4 ஆசிரமங்கள் இருக்குது. பிரம்மச்சரியம் இருக்குது, கிரகஸ்தம் இருக்குது, வானப்பிரஸ்தம் இருக்குது, சந்நியாசம் இருக்குது. இதில் எந்த ஆசிரமத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம்? அதுலேயும் சொல்கிறார், எடுத்துக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை நீ ஃபாலோ பண்ணணும். வேத மார்க்கங்களில் விதிக்கப்பட்ட தர்மத்தை நீ ஃபாலோ பண்ணணும். அதை எப்படி பண்ணணும்? பரத்வேன, ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணணும். அதை ஈஸ்வர அர்ப்பணம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வேத மார்க்கம் நாம் எடுத்துக்கிறோம். ஒரு ரூட்டில் போயின்னு இருக்கோம், அந்த ரூட்டில் சில விஷயங்கள் நமக்கு தெரிகிறது, நாம் அதை எடுத்துக்கிறோம். ஆனால் அதை ஸ்வீகரிக்கச்சு சில ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ண இல்லையா? அது என்ன சுவாமி ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணோன்னா புரியலையே அப்படின்னா, இப்போது நம்ம வண்டியில் போயின்னு இருக்கோம், 2 வீலர்லையோ 4 வீலர்லையோ போயின்னு இருக்கோம். திடீர்னு நம்மளுக்கு தாகம் எடுக்கிறது, தீர்த்தம் வேணும்னு தாகம் எடுக்கிறது, தீர்த்தம் ரொம்ப பசிக்கச்சே பக்கத்தில் ஏதாவது இருக்கிற நம்ம கையிலே எடுத்துகிட்டு போகிறோம், பிஸ்கட் சாப்பிட்ணும் அல்லது கையில் எடுத்துகிட்டு போகிற சில பொருள்களை சாப்பிடணும்னு தோன்றுறது. தீர்த்தம் மாதிரியே அந்த பொருளை சாப்பிட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக அதற்குரிய விகிதத்தை கொடுத்து விண்டு அதை வாயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மென்று அதற்கப்புறம் தீர்த்தத்தை ஸ்வீகரிக்கணும். அதே மாதிரி தான் இப்போ ஈஸ்வர அர்ப்பணம்னு சொல்லிட்டு வேதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வேத தர்மத்தை உணர வேண்டும். அதில் என்ன பண்ணணும்? பக்தியை அனுஷ்டிக்க வேண்டும். அப்படி பக்தியாக குர்வந்தகா, பக்தியை அனுஷ்டித்து கொண்டு. சரி, நீ பக்தியை அனுஷ்டிச்சா போருமா? பக்தின்னு ஒரு ஸ்டெப்பில் நீ வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அந்த ஃபோக்கஸ் இருந்ததுன்னா டீவியேஷன் இருக்காது. அதானே, ஃபோக்கஸ் இருந்தால் டீவியேஷன் இருக்காது. நீ அதுலேயே உனக்கு சிந்தனை அதுலேயே இருந்ததுன்னா வேறு பரிமாணங்கள் தெரியாது. அப்போ என்ன வரும்? உனக்கு வைராக்கியம் வரும். அந்தஹ
விராகே விகசதி, வைராகியம் உதிக்கும். நீ வைராகியம் உதிக்கச்சே என்ன பண்ணுவ, அந்த தர்மங்களை தியாகம் பண்ணிட்டு சச்சிதானந்த ரூபா ஆனதும் வேறு எந்த காரியங்களிலும் தோன்றாததுமான ஒரு வஸ்து. எந்த வஸ்து அது? அது எப்படிப்பட்ட வஸ்து? வேறு எந்த இடத்திலும் தோன்றாத, காரியங்களிலும் தோன்றாது, எல்லா வஸ்துக்களிலும் காரணரூபமாக வேறு அல்லாதிருப்பதும், தனக்குத்தானே காரணமாக இருப்பதும், காரணம் இல்லாததும், எல்லாவற்றிற்கும் காரணம் உள்ளதுமான. ரொம்ப குழப்பம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் அவன் தான் காரணம், ஆனால் எதுக்குமே அவன் காரணமே இல்லை. எல்லா வஸ்துலையும் இருக்கான், ஆனால் எந்த வஸ்துமே இல்லை. இது எப்படி இருக்குது? அலை பார்த்துருப்போம். இதை தான் நம்ம அடுத்தது வரப்போகிற ஸ்லோகத்தில், அடுத்த பாசுரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வரக்கூடிய 4வது பிரபந்தத்தில் இந்த கடல்லேருந்து அலை வருது, அலை நம்மளை நோக்கி வருது, அது கடல்லேருந்து தான் எழுந்திருக்கு, ஆனால் திரும்பி கடல்லையே போயிடுறது. இப்போ அலை இருக்கா இல்லையா? இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம கண்ணில் பட்டுது, ஆனால் இல்லை, போய் அடங்கிடுறது. திடீர்னு எழுந்திருக்கு, திடீர்னு அடங்கிடுறது. கொஞ்சம் தூரம் கடலுக்குள்ளே போன மீனவர்களுக்கு தெரியும், இந்த பக்கம் பார்த்தா அலை அடிச்சுன்னு இருக்கும், இந்த பக்கம் பார்த்தா அலையே இருக்காது. கடலில் உள்ளே போக போக அலை இருக்காது. அப்போ கடலில் அலை இருக்கா இல்லையா? கடலில் அலை இருக்குது, ஆனால் இல்லை. அதே மாதிரி தான் வஸ்துக்கு காரணமானவன் அவன் தான், ஆனால் அவன் வஸ்து இல்லை. தாங்கள் ஸ்வரூப ஞானத்தை அடைகின்றனர். சுத்தமான தங்கள் ஸ்வரூப ஞானத்தை, அதாவது பரமாத்மா தான் நான் என்ற சுத்தமான ஸ்வரூப ஞானத்தை, பரமம் அகம், இவர் அத்வைத்தி, அதனால் அவர் சொல்றார் பரமம் அகம் என்ற இதிகி விசுத்தம், இந்த சுத்தமான பரமாத்மா தான் நான் என்கிற தங்கள் ஸ்வரூப ஞானத்தை அடைகின்றனர் அப்படின்னு சொல்றார். பக்தியில் ஞானயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், இந்த 3 இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். அதை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் பாருங்க. ஞானம் கர்மம் அபி பக்தி ஸ்ரீதய ஸ்திரீதய இஹ பவத் பிரபாகம் தத்ர தாவன் நிர்விண்ணா நாமேஷ நாம சேஷ விஷய இஹ பவேத் ஞானயோகே அதிகாரः சக்தானாம் கர்மயோகஸ்த்வைஹி வினிஹிதா ஏது நாத்யந்த்யசக்தாः நாப்யத் அந்தம் விரக்தா அஸ்த்வயி ச திருதரசா பக்தியோகோ ஹமீஷாம். அதாவது இந்த உலகத்தில் ஞானயோகம், கர்மயோகம், பக்தி யோகம் என 3 இருக்கு. எது? ஞானம் கர்ம பக்திஹி ஸ்திரியம் அப்பி, இந்த 3 இருக்கிறது. இது என்ன? இது இந்த 3 தங்களை அடைவிக்கும் சாதனங்கள். நம்ம ஞானத்தினாலையும் பகவான் அடையலாம், நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய செய்த கர்மங்களினாலையும் பகவான் அடையலாம். இதற்கு அடுத்து நாம் செய்யக்கூடிய பக்தி பிரபத்தியினாலையும் பகவானை அடையலாம் இல்லையா? இதில் இவ்வுலகில் உலகில் விசேஷம் அனைத்தையும் என்னது? ஞான யோகத்தில் அதிகாரம் சித்திக்கும். இந்த உலகத்தில் விசேஷத்தெல்லாம் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு என்ன தெரியும்னா ஞானம் உண்டாயிடும். தவசிகள் இல்லையா? அதனால தான் அவன் சொல்கிறா, தவம் செய்வர்களுக்கு இந்த உலகத்தில் பற்றே கிடையாது. அவர்கள் என்ன பண்ணுறா? ஞானம் அதிகரிச்சிடும். அவன் ஞானயோகம் ஃபாலோ பண்ணுவான். விஷயங்களில் பற்றுடையவர்களில் அர்ப்பணம் செய்யப்பட்ட கர்ம யோகம் விதிக்கப்படுகிறது. இதுதான் எனக்கு இது விதிச்சிருக்கு, நான் இது செஞ்சால் தப்பு, இது செஞ்சால் ரைட்டு, இப்படி நான் ஃபாலோ பண்ணுவேன், அப்படி நான் ஃபாலோ பண்ணுவேன். தினந்தோறும் காத்தால் ஏந்தா 4:30 மணிக்கு எழுந்திருப்பேன், சூரியோதயத்துக்கு முன்னாடி அருணோதயத்துக்கு முன்னாடி எழுந்திருப்பேன், சந்தியாவந்தனாதிகள் பண்ணுவேன், பெருமாளை க்ஷேத்திரமாக போவேன், பெருமாளை சேவிப்பேன், மற்ற எல்லாம் நான் கர்மாக்கள் பண்ணிருப்பேன். என்னுடைய கர்மாக்களை அடுத்தவனுக்கு தீங்கு பண்ண மாட்டேன், அடுத்தவனை வெய்ய மாட்டேன், மனஸ்கரிஞ்சு யாரையும் எந்த விதமான இதுவும் பண்ண மாட்டேன், இப்படியெல்லாம் அடுத்தவர்களுக்கு உபதிரவம் பண்ணும். இதெல்லாம் கர்மாவை ஒட்டியே செய்யக்கூடியவர்களுக்கு, விஷயப்பற்றுடையவர்களுக்கு கர்மயோகம். ஆனால் எவர்கள் விஷயங்களில், விஷய சுகங்களில் மிகவும் பற்றுடையவர்கள் இல்லையோ, மிக வைராக்கியமுடையவர்கள் இல்லையோ, இப்போது முதல்ல வைராக்கியம் இருக்கணும், அப்போ தான் ஞானயோகம் வரும். விஷயங்களில் பற்று இருக்கணும், கர்மயோகம் வரும். எனக்கு வைராக்கியமும் இல்லை சுவாமி, பற்றும் கிடையாது
ஸோ எனக்கு கர்மயோகமும் வராது, ஞான யோகமும் வராது. அப்போ என்ன பண்ணுறது? நான் தங்களிடம் பிரேமையுடையவராகவும் இருக்கின்றனரோ, யார் தங்களிடம் அது இல்லாமல் தங்களிடம் பிரேமையுடையவர்கள் இருக்கின்றனோ அவர்களுக்கு பக்தி யோகம் விதிக்கப்படுகிறது. அபீஷாம் ஹி பக்தி யோகா, அவர்களுக்கு பக்தி யோகம் விதிக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே அவர்களுக்கு பக்தி யோகம் விதிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கதையை சாதிக்கிறார். இதை தான் அர்ஜுனா இவர் சொல்கிறார். அர்ஜுனன் கேட்குறான், என்னென்னலாம் பண்ணுறான்? எனக்கு இங்கே உலகத்தில் இருக்கிறவா உன்னை வந்து சேரணும்னா என்ன பண்ணுறது? ரொம்ப பிடிச்சி இழுக்கிறதே, சம்சார சாகரம்ங்கிறது பிடிச்சி இழுக்கிறதே. எல்லாராலையும் காட்டுக்கு போய் தவம் பண்ண முடியுமா? அதுக்கு ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுட்டார் அர்ஜுனன். அதுக்கு 6வது சர்க்கத்தில் பதில் சொல்கிறார் அவர். அர்ஜுனா, யம் சந்நியாச இதி பிராகுர் யோகம் தத் வித்தி பாண்டவா ந ஹஸ்யந்தங்கல்போ யோகி பவதி கச்சன. அர்ஜுனா, ஞானயோகம் என்று எதை சொல்லுவாரோ, ந சந்நியாசக இதி சம் ஞாசக, சம் ஞாசக நாட் சந்நியாசம், ஞானயோகம் என்று எதை சொல்லுவாரோ அதுவாகவே கர்மயோகத்தை அறிவாயாக. புரியவே இல்லை சுவாமி. ஏன்னா நீ இதுதான் நான் செய்யக்கூடிய கர்மம், இதுதான் நான் செய்யக்கூடாத கர்மம் அப்படின்னு நீ செஞ்சீங்கன்னா அதுக்கு அதை பிரித்தாளுவதற்கு உனக்கு ஞானம் வேணும் இல்லையா? அதை தான் சொல்றார். எவன் எதை ஞானயோகம் என்று அறிகிறானோ அவன் கர்மயோகத்தை, அதுவே கர்மயோகமாக ஆகிறது அப்படிங்கிறார். இந்த தேகாதிகளை ஆத்மாவாக பிரமிப்பதை விடாது எவனும் கர்மயோகி ஆக மாட்டான். இதை முதல்ல யூ ஹேவ் டு லீவ் இட். அவன்களே கர்மயோகி ஆவான். அந்த கர்மயோகத்தை எவன் எடுத்தானோ அந்த அறிவின் உபயோகத்தால் அவன் ஞானயோகி ஆயிடுவான் அப்படின்னு சொல்றார். இது பக்தி யோகத்தினுடைய முதல் ஸ்லோகம். இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஞானம் தொத் பக்ததாம் வா லகு சுக்துவ சாந்த்மத்ய லோகே லபந்தே தஸ்மாது தத்ரேவ ஜன்ம ஸ்பிருஹயதி பகவன் நாககோ நாரகோ வா ஆவிஷ்டம் மாம் து தைவாத் பவஜலநிதி போதாயிதேம் அர்த்திய தேகே துவம் கிருத்வா கர்ணதாரம் குரும் அனுகுண வாதாயிதஸ்தாரயேதா. அதாவது ஞானம் தொத் பக்ததாம் வா, ஞானத்தையாவது தங்களிடமிருந்து பக்தியையாவது. முதல்ல ஞானம் வேணும். கர்மம் நாம் ரெகுலராக செய்யணும். அந்த கர்மத்தை, இது கர்மம் இது இல்லைன்னு எப்போ தாமரை தண்ணீர் போல நாம் அதிலேயே நின்று கொண்டு அந்த தண்ணீரோடு இணக்கம் இல்லாமல் இருக்குமோ அப்போ ஞானயோகம் லபிக்கிறது. அந்த ஞானத்தையாவது அதிலிடமிருந்து வரக்கூடிய பக்தியையாவது எதனால் நமக்கு வரும்னு கேட்டால் அதுக்குமே நீ முன்ஜென்ம வாசனை இருக்கணுன்றார் அவர் பட்டத்திரி. மானிட உலகத்தில் முன்ஜென்ம மத்திய புண்ணியவசத்தால் பிரயாசமின்றி அடைகின்றனர். சில பேர் பூர்வத்திலேயே புண்ணியம் பண்ணியிருந்தாள்னா அவளுக்கு பிரயாசியே இல்லாமல் கிடச்சிரும்ங்கிறார். அது இந்த நட்புங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்போம் ஔவையார் நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் நட்பு வரும் அல்லது நல்லது வரும், நல்ல சேர்க்கை வரும், அதற்கு நாம் புண்ணியம் பெற்றிருக்கணும். எப்போ முன்னாடியே புண்ணியம் பெற்றிருக்கணும். அவர்களெல்லாம் பிரயாசப்படாமலேயே அடைகின்றனர். ஆகையால் தஸ்மாத் பகவான், ஹே பகவானே, சொர்க்கத்தை அடைந்தவனாகிலும் நரகத்தை அடைந்தவனாக, அது சொர்க்கமாகட்டும் நகரமாகட்டும், நாககா நாரகா எதுவாக இருந்தாலும் வா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படிப்பட்ட மனிதன் பிறப்பத்தான் விரும்புகிறான். எப்படிப்பட்ட மனிதன்? நான் நல்லதே செய்யணும் சுவாமி, கெட்டது செய்யவே கூடாது அப்படின்னா அவனுக்கு மோட்சம் கிடைக்காது, சொர்க்கம்தான் கிடைக்கும். நீ சொர்க்கத்தில் போய் கொஞ்ச நாள் இருந்து திரும்பி இங்கே வந்துடலாம். அல்லது பாக்கியவசத்தால் சம்சாரமாகிற சாகரத்தை தாண்ட ஓர் மரக்கலம் போல் இருக்கும் ஆச்சாரியனை பிடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அறிவு. உனக்கு ஆச்சாரியன் படகோட்டியாக யார் வருவானா? அந்த ஆச்சாரியன் படகோட்டியாக, இந்த சம்சாரம் என்கிற சாகரத்தை கடப்பதற்காக படகோட்டியாக பிரவேசித்திருக்கும், மானுட சரீரத்தில் பிரவேசித்திருக்கும் என்னையும் ஆச்சாரியனும் படகோட்டியாக செய்து
தாங்கள் அதற்கு அனுகூலமாக காற்றாக இருந்து கொண்டு கரையேற்றுவீராக அப்படிங்கிறார். அதாவது நம்ம பாக்கியவசத்தால் நம்மளுக்கு ஞானம் லயிக்கிறது. இந்த ஞானம் லயிக்கிறதுனால நமக்கு பக்தி யோகம்ங்கிறது வர்றது. புரிஞ்சுக்கோங்க. ஒன்று நம்மக்கிட்ட முதல்ல கர்மம், நல்லது கெட்டது, இந்த கர்மத்தை பிரித்தாளும் தன்மை, அந்த பிரித்தாளும் தன்மையினால் நமக்கு ஞானம் சித்திக்கிறது. ஞானம் வர்றதுனால நமக்கு பக்தி உண்டாகிறது. அந்த பக்தி உண்டானதால இப்போ ஞானம் அப்படிங்கிறது என்னதுன்னா, இந்த மானுட சரீரத்தில் ஆச்சாரன்ற ஈடுபாடு, அந்த ஈடுபாட்டோட பக்திங்கிறத ஒரு படகு கிடைக்கிறது. அந்த பக்திங்கிற படகை ஓட்டிட்டு போகணுமே, அதற்கு பகவான் என் கூட வரான். ஆச்சாரியன்னு ஒரு பக்கம் இருக்கான், பகவான் ஒரு பக்கம் இருக்கான். அந்த பகவானாக தாங்கள் எனக்கு காற்றாக இருந்து என்னை கரையேற்றுவீராக அப்படின்னு பிரார்த்திக்கிறார்.